வெல்கம் டு அமினா சமையல். நம்ம சமையல்ல இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரான ஆட்டுக்குடல் கறி குழம்பு ரெசிபிஸாக ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்குடல் கறியில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலெலாம் பிடிச்சி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தேங்காய் பால் சேர்த்து நல்லா டேஸ்ட்டான ஆட்டுக்குடல் கறி குழம்பு எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை, வீட்டிலே நல்லா ருசியாக இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் எங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆட்டுக்குடல் குழம்பு பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு ஆட்டுக்குடல் கறி வாங்கி நல்லா சுடுதண்ணியில் 4-5 டைம் வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு தான் கழுவியிருக்கேன். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கழுவும் போது நம்மளுக்கு என்னென்னா அந்த குடல் கறியோட அந்த கவுச்சி வாசம் இருக்காது. அதனால் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி பாருங்கள். சுடுதண்ணியில் கழுவும் போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் இருக்கிற அந்த தோல் வந்துடும் பாருங்கள். தோலோடு போட்டோம்னா நம்மளுக்கு குடல் கறி சாப்பிடும்போது ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் சுடுதண்ணி போட்டு நல்லா 4-5 டைம் வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. குடல் கறி குழம்பு பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஸோ குக்கர் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். இது சேர்த்திக்கங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். 4 டீஸ்பூன் பட்டை, 4 சின்ன சின்ன பீஸாக பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம் சேர்த்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எண்ணெயில் பொரிஞ்சதுமே 3 பச்சை மிளகாவை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகா லேசாக வதங்கட்டும். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா நம்ம 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளத்தில். அது நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா நான்வெஜ்ஜுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்குவேன். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 4-5 புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. இந்த புதினா இலைகளை சேர்த்தும் போது உங்களுக்கு நல்லா வாசமாக இருக்கும். புதினா இலைகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா புதினா இலைகளும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்குது பாருங்கள். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு இது கூட நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்னும் பச்சை மிளகா வேறு சேர்த்திருக்கோம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், குருமிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் பாருங்கள் நல்லாயிருக்கு. கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன். மசாலா தூளில் சேர்த்திட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். 1/2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரல் படும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பொடிகளை போட்டு நம்ம வதக்கிட்டோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுக்கிற குடல் கறியை சேர்த்துக்கலாம். குடல் கறியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே இது 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா குடல் கறி வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நமக்கு நல்லா வதங்கணும்.
பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குடல் கறியோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்க பாருங்கள். இப்போ ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா குடல்கறி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த குடல்கறி பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பாலில் தான் பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். தேங்காய் பால் உப்பெல்லாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஹை ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா 8 விசில் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா குடல்கறி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 8 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா 8 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டேன். விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குடல்கறியில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி அந்த தேங்காய் பால்லே பார்த்திங்கன்னா குடல்கறி பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா குக் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மசாலாவோட அந்த தேங்காய் பாலோட பச்சை வாசமெல்லாம் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்குடல்கறி குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குடல்கறி பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோட பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழையிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவும் அருமையாக நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டு குடல்கறி குழம்பு பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சாதத்தோடத்தில் சைடு டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டு குடல்கறி வேணும்னா நீங்கள் இதை போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.